ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யுவர் டேவிட் அன்பு. நாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெட் அப்படிங்கிற வார்த்தை கூட V3யை யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். நார்மலாக கெட் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் கெட்டை நீங்கள் V3 கூட யூஸ் பண்ணிங்கன்னா அர்த்தம் மாறுபடும். அதைத்தான் இன்றைக்கி நாம் கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இப்போவே சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணி விட்ருங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். கெட் அப்படிங்கிற வார்த்தையோட 3 ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்கள். V1, V2, V3. அதில் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுற ஆட்கள் யாருன்னா V1 அண்ட் V2 மட்டும் போதும். V3க்கு இங்கே வேலை கிடையாது. சரிங்களா? V1 + V2. அதற்கடுத்து ஃப்யூச்சர் ஃபார்மும் நமக்கு வேணும். சரிங்களா? இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், V1ல் கெட்டுக்கு என்ன சொல்லுவோம்? GET கெட்டு தான் வரும். ஹீ ஷீட்டுக்கு அடுத்து வந்தால் கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ரைட். V2ல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். ஓகே, கெட், காட். V3 தேவையில்லை. ஃப்யூச்சர் ஃபார்முக்கு போயிட்டோம் அப்படின்னா வில் கெட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? வில் கெட். உடனே ஃப்யூச்சர் அப்படின்னா V3யை போட்டு சொல்லக்கூடாது. V3 வேறு, ஃப்யூச்சர் ஃபார்ம் வேறு. ஓகே, இப்போ கவனிங்களேன். இந்த கெட்டாக இருக்கட்டும், காட்டாக இருக்கட்டும், வில் கெட்டாக இருக்கட்டும், இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். கரெக்டுங்களா? அவங்ககிட்ட கேட்குறேன், கரெக்டு தானே? பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஓகே, அவர் அந்த பொருளை பெறுகிறார். ஹீ கெட்ஸ் தட் திங். கரெக்டு. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு V3 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்க ஒரு வேர்பு கூட வந்தால் பெறுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வராது. நீங்கள் இது வரைக்கும் கெட்டுக்கு அடுத்து இல்லாட்டி காட்டுக்கு அடுத்து ஒரு V3யை பார்த்து அது பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பழகிருந்தீங்கன்னா 100% தப்பு. ஏன் அப்படின்னா எப்பெல்லாம் இந்த கெட்டு V3 கூட சேருதோ உடனே இந்த கெட் என்னவோ மாறிடும்னா பேசிவ் ஃபார்மாக மாறிடும். ஆக்டிவ் கிடையாது, பேசிவ். இது ஆக்டிவ் ஃபார்ம். கெட்டு மெயின் வேர்பாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அது ஆக்டிவ் ஃபார்ம். கெட்டுக்கு அடுத்து V3 வந்துச்சுன்னா அது 100% அக்மார்க் பேசிவ் ஃபார்ம். பேசிவில் 2 ரகம் இருக்குது. 2 ரகம். இது வரைக்கும் நான் இந்த டீட்டெயிலை உங்களுக்கு சொல்லலை. ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், கவனிங்க. பேசிவ் ஃபார்மில் 2 இருக்குது. ஒன்று பி ஃபார்ம். ஓகே, ஒன்று பி ஃபார்ம். என்னது பி ஃபார்ம்? ஏதாவது ஒரு பி வேர்ப் அதற்கடுத்து V3 வரக்கூடிய ஒரு பேசிவ் ஃபார்ம். ஏதாவது ஒரு பி வேர்ப் அதற்கடுத்து V3 வரும். ஓகே, இஸ் டேக்கன், வாஸ் டேக்கன், வில் பி டேக்கன், இதெல்லாமே பி ஃபார்மில் வரக்கூடிய பேசிவ். இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா கெட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கெட் ஃபார்ம் அதாவது மெயின் வேர்ப் ஃபார்மும் கூட சொல்லிக்கலாம் நமக்கு புரிகிற மாதிரி. அப்போ கெட் ஃபார்ம் அப்படின்னா கெட் அப்படிங்கிற வார்த்தை கூட V3 வரும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கெட் ஃபார்மில் வரக்கூடிய இந்த பேசிவ் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். பி வேர்பு கூட வரக்கூடிய அந்த பேசிவ் ஃபார்முக்கு என்னென்ன அர்த்தம் வந்துச்சோ அப்படியே இந்த கெட் ஃபார்முக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது ஒன்று தான் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாருங்களேன், பேசிவ் ஃபார்மில் இஸ்ஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? படுகிறேன். ஓகே, படுகிறான், அழைக்கப்படுகிறாள், இந்த மாதிரி சவுண்டில் வரும். அடுத்து பாருங்கள், வாஸ் அப்படின்னா பட்டேன் அப்படிங்கிற சவுண்டில் வரும். ஓகே, வில் அப்படிங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா, அதாவது வில் பீன்னு போட்டிங்கன்னா படுவேன், படுவாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதே தான் இங்கேயோ இஸ்ஸுக்கு பதிலாக கெட்டை போடுங்க. கெட்டுனாலும் படுகிறேன்ங்கிற சவுண்டில் தான் வரும். பட்டேன், அப்போ காட் அப்படிங்கிற V2 போட்டிங்கன்னா இந்த மீனிங் தான் வரும். படுவேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? வில் கெட் அப்படிங்கிற வார்த்தை போடணும். போட்டிங்க அப்படின்னா படுவேன் அப்படிங்கிற சவுண்டில் வரும். அவ்வளோதான். ஆனால் வில் கெட்டு போட்டு அதற்கடுத்து வரக்கூடிய பேசிவ் ஃபார்முக்கே உரித்தான V3யை போடணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்ம போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைட்? இப்போ ஃபார்முலா பாருங்களேன். ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து கெட் அப்படிங்கிற வார்த்தை, அடுத்து ஒரு V3,
அதற்கடுத்து தேவையான வார்த்தைகள் என்னென்ன சென்டென்ஸுக்கு வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கெட்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மில் வரும். கெட்டு, காட்டு, வில் கெட். இந்த மாதிரி 3 ஃபார்மில் வரும். 3 ஃபார்மில் வரும்பொழுது என்ன ஃபார்மில் வருதோ அதற்கேற்ற மாதிரி மாறிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இது புரிஞ்சிடும். ஓகே, நாம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். வழக்கத்திற்கு மாறாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கிலீஷிலிருந்து இப்போ தமிழுக்கு மாற்ற போகிறோம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதற்கு தமிழ் அர்த்தம் தான் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கு. கரெக்டுங்களா? அதனால் அப்ரோச்சே இப்போ எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ்ல இருந்தே அதை இப்போ நம்ம தமிழுக்கு மாற்ற போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்லைடில் ஒரு சில சென்டென்சஸை தமிழ்லேருந்து எப்படி இந்த கெட்டை போட்டு இங்கிலீஷ்க்கு மாற்றுறது அப்படிங்கிற சொல்லித்தரேன். சரிங்களா? பாருங்கள், கடன்னு போயிடலாம். மை ஃபோன் காட் ஸ்டோலன். மை ஃபோன் காட் ஸ்டோலன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இந்த கெட்டு காட்டுன்னு தான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கவனிங்க. V3 இருக்குது அப்படின்னா உடனே பேசிவ்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். கெட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை V3 இருந்தால் அது பேசிவ் அப்படிங்கிறத மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, அடுத்து இங்கே கெட் இருக்கா, காட் இருக்கா, வில் கெட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அப்போது இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காட் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. அப்போ காட்டுனா பாஸ்ட் பேசிவ். பாஸ்ட் அப்படின்னா பட்டேன், பட்டான், பட்டால் அந்த சவுண்ட்லேயே தான் வரும். சரிங்களா? அப்போது மை ஃபோன் காட் ஸ்டோலன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யார்? மை ஃபோன். அப்போது எனது மொபைல். ஓகே, எனது மொபைல். ஓகே, காட் ஸ்டோலன். ஸ்டோலன்னா திருடுதல். V3 பேசிவில் வர்றதுனால திருட அப்படிங்கிற வச்சுக்கிட்டா தான் மீனிங் வரும். திருட. ஓகே, திருடு, திருடிய, திருட இந்த சவுண்டில் தான் வரணும். ஓகே, திருடு, திருடிய, திருட. செய், செய்த, செய்ய. இந்த செய்யன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேர்ட் ஃபார்ம். அப்போ திருட அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம். அது அப்படியே போடுங்க, திருட. ஓகே, பட்டது, பட்டான் அப்படிங்கிற சவுண்டு தான் நமக்கு பேசிவ்க்கு வேணும். அப்போது மொபைல் ஃபோனுக்கு பட்டதுன்னு போட்டால் கரெக்டாக இருக்குமா, பட்டான்னு போட்டால் கரெக்டாக இருக்குமா? பட்டதுன்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அதே போட்டுற வேண்டியதான், திருடப்பட்டது. அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், மை மொபைல் காட் ஸ்டோலன். என்னோட மொபைல் திருடப்பட்டது. எப்போ? பாஸ்ட்டில் யாரோ ஒருத்தன் நம்மளோட மொபைல் திருடிட்டான்னு நம்ம இன்டைரக்டாக சொல்கிறோம் பேசிவில். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஹீ கெட்ஸ் கால்டு. ஹீ கெட்ஸ் கால்டு ரொம்ப சிம்பிள். அவன் இங்கே பாருங்கள், கால்டு அப்படின்னா அழைக்க. அவ்வளோதான். தமிழ் எப்படி சொல்லலாம்? அழைக்கன்னு சொல்லலாம். ஓகே, அவன் பாருங்கள் அழைக்க, கெட்ஸு. அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க பி வெர்ப். ஓகே, என்ன வரும்? ப்ரெசண்ட்டில் இருக்க பி வெர்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அவன் அழைக்கப்படுகிறான் அப்படிங்கிறதா நம்ம ப்ரெசண்ட்டில் பேசிவ் வச்சுருக்கோம். அதே சவுண்டு தான் எங்கேயும் வருது. ஓகே, அவன் அழைக்கப்படுகிறான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஹி கெட்ஸ் கால்டு. அவன் அழைக்கப்படுகிறான் அப்படின்னா அவங்களாம் அவனை கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அவன் அடிக்கடி அழைக்கப்படுகிறான். ஹி கெட்ஸ் கால்டு ஆஃபன். ஓகே, ஹி கெட்ஸ் கால்டு ஆஃபன். இல்லாட்டி ஹி ஆஃபன் கெட்ஸ் கால்டு. இந்த ஆஃபன்ங்கிற வார்த்தையை எங்கே வேணால் போட்டுக்கலாம், மீனிங் வந்துடும். ரைட், புரியுதுங்களா? இவ்வளோதான் கெட்டோட V3 ஃபார்முக்கான அர்த்தம். ரொம்ப சிம்பிள். வி வில் கெட் பெர்மிட்டட். இங்கே பாருங்கள், வில் கெட்டு பெர்மிட்டட். பெர்மிட்டட் V3. வில் கெட் பெர்மிட்டட் டு ஸ்பீக். ஓகே, நாம் உடனே அந்த வேர்பை எழுதணும். எந்த வேர்பு? பாருங்கள், நாம் பெர்மிட்டட். எதற்காக? டு ஸ்பீக். ஓகே, நாம் பேச பெர்மிட்டட்னா அனுமதி அப்படிங்கிறது தான் பெர்மிட்டுக்கு நம்ம வச்சுருக்க மீனிங். V3 சொல்லும் பொழுது அனுமதிக்கன்னு வரணும். ஓகே, இங்கே பாருங்கள், திருட, அழைக்க அந்த டோனில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அனுமதிக்க அப்படின்னு தான் வரும். சரிங்களா? நாம் பேச அனுமதிக்க வில் கெட்டு. அப்போ ஃப்யூச்சர்னா படும், படுவோம், படுவார்கள், படுவேன் இந்த மாதிரி சவுண்டில் தான் வரும். நாம் அப்படிங்கிறதுனால படுவோம் அப்படிங்கிற சவுண்டு போட்டால் தான் கரெக்டு. அப்போ நாம் பேச அனுமதிக்கப்படுவோம். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. we will get permitted to speak. we will get permitted to speak. நாம் பேச அனுமதிக்கப்படுவோம். இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லலாம்? we will be permitted to speak. வரேன் இதை முடிச்சுட்டு வரேன். they got married. நிறைய இடத்துல சொல்கிறாங்கல்ல, they got married. மேரேஜ் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம யோசிச்சிருப்போம். மேரேஜ் வாங்கலாமா? எப்படி?
யோசிச்சிருப்ப மாட்டோமா? இப்போதான் தெரிய வருது, ஓ அது மேரேஜ் வாங்கிறது இல்லை, அந்த வினை நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு புரியுது. எழுதிடலாங்களா? பாருங்க, தே அப்படின்னா அவர்கள், அவர்கள் இங்கே பாருங்க, மேரீட் அப்படின்னா திருமணம் செய்து வைத்த அந்த காரியம். ஓகே, ரொம்ப சிம்பிள். அவர்கள் திருமணம் செய்து செய்து காட்டு தான் இருக்கு, வைக்கப்பட்டார்கள். ஓகே, இது மட்டும் இப்படி தான் வரும் பாருங்க. அவங்களுக்கு திருமணம் நடத்தப்பட்டது, அவர்களுக்கு திருமணம் நடத்தப்பட்டது, அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இது வெளிப்படுத்துது. ஓகே, அவர்கள் திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள், இல்லாட்டி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது, எந்த மீனிங்ல எடுத்தாலும் இது அர்த்தம் வரும். சரிங்களா? they got married, அவர்கள் திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். சிம்பிள். அடுத்து பாருங்க, our car gets sold now. our car gets sold now. ரொம்ப சிம்பிள். our car அப்படின்னா எங்களுடைய கார். ஓகே, எங்களுடைய கார். ஓகே, நவ் தற்பொழுது இல்லாட்டி இப்போது, சோல்டு விற்க, விற்க ப்ரெசண்ட்டில் இருக்குது கெட்ஸு. வேறு எங்கே இருக்குது? கெட்ஸு தான் இங்கே இருக்குது. ப்ரெசண்ட்டில் கெட்ஸுன்னா படிக்கிறான் அப்படிங்கிற சவுண்டு வரணும். அப்போ கார் அப்படின்னா படிக்கிறது அப்படிங்கிற சவுண்டில் வரணும். எழுதுங்க, விற்கப்படுகிறது. சிம்பிள். பாருங்க, our car gets sold now. எங்களுடைய கார் இப்பொழுது விற்கப்படுகிறது. அப்போ அதை வித்துட்ருக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் இன்டைரக்டாக இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறோம். புரியுதுங்களா? இவ்வளோதான் கெட்டோட V3 ஃபார்முக்கு வரக்கூடிய அர்த்தம். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயுமே மை மொபைல் காட் ஸ்டோலன், இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காட்டுக்கு பதிலாக வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாலும் மீனிங் கரெக்டு. மை மொபைல் வாஸ் ஸ்டோலன், என்னுடைய மொபைல் திருடப்பட்டது. மை மொபைல் வாஸ் ஸ்டோலன், மை மொபைல் காட் ஸ்டோலன், ரெண்டுமே கரெக்டு. ஓகே, ஒரே மீனிங். அடுத்து he gets called, he gets called, he is called, அவ்வளோதான். he gets called, he is called, ரெண்டுமே அர்த்தம் கரெக்டு தான். we will get permitted, we will get permitted, இந்த கெட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்யூச்சரில் பீனிங்கிற வார்த்தை போடுறோம். we will be permitted, ரெண்டுமே கரெக்ட். அப்போ இனிமேல் வந்து இந்த பி வெப் கூட பேசிவ் போட்டு பேசும்பொழுது கெட்டு போட்டு பேசுவீங்க தானே? பேசியே ஆகணும். ஓகே, ரைட். தே காட் மேரீட், காட்டுக்கு பதிலாக பாஸ்டில் இருக்க அந்த பி வெப் போடணும். அது ப்ளூரலில் இருக்கிறனால வேர் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். தே வேர் மேரீட், தே காட் மேரீட், தே வேர் மேரீட், போத் ஆர் சேம், போத் ஆர் டெலிவரிங் த சேம் மீனிங், சென்ஸ் இஸ் சேம். our car gets sold now, our car is sold now, ரெண்டுமே கரெக்ட். புரிஞ்சுதா? இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு சில சென்டென்ஸை தமிழ்லேருந்து நாம் கெட்ஸுக்கு மாற்றலாம். ஓகே, இப்போ ஒரு சில சென்டென்சஸ் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு, அதாவதுங்க இங்கிலீஷ்லேருந்தும் தமிழுக்கும், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் எளிமையாக புரிஞ்சு கொண்டு பேச முடியும். ஓகேங்களா? பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில் நான் ஊதியம் கொடுக்கப்படுகிறேன். அதாவது எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்கிறேன். எனக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது, நான் ஊதியம் வழங்கப்படுகிறேன், ரெண்டுமே அர்த்தம் கரெக்டு தான். ஆனால் இங்கே பேசிவில் சொல்கிறதுனால நான் ஊதியம் கொடுக்கப்படுகிறேன் அப்படிங்கிற டோனில் வருது. ஓகே, பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஊதியம் கொடுக்கப்படுகிறேன்ங்கிறது தான் மெயின் கான்டென்ட், சப்ஜெக்டோட சென்டென்ஸோட மெயின் கான்டென்ட். ஏன்னா சப்ஜெக்ட் வேர்பு அங்கே தான் இருக்குது. எழுதலாங்களா? நான் ஊதியம் கொடுக்கப்படுகிறேன், எழுதுங்க. நான், ஐ, ஊதியம் கொடுக்கப்படுகிறேன் அப்படின்னா கொடுத்தலுக்கு கிவ், அதோட V3 எடுத்திங்கன்னா கிவன். ஓகே, ஐ கிவன். ஓகே, கொடுக்கப்படுகிறேன் தானே இருக்குது, அப்போ அது ப்ரெசண்ட்டு. ப்ரெசண்ட்டுன்னா இங்கே நாம் கெட் அப்படிங்கிற வார்த்தையை போடணும், அவ்வளோதான். ஐ கெட் கிவன், ஐ கெட் கிவன். ஓகே, ஆனால் சம்பளம் அப்படிங்கிற வார்த்தை இருப்பதினால இந்த கிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பெய்டு அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஐ கெட் பெய்டு, இதுதான் கரெக்ட். நிறைய இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா, யூ வில் பி பெய்டு அப்படின்னு சொல்கிற பதிலாக யூ வில் கெட் பெய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பாசிவ் ஃபார்ம். பாருங்கள், ஐ கெட் பெய்டு எப்போ? ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில். அப்போ ரொம்ப சிம்பிள், ஒவ்வொரு மாதத்தோட கடைசி நாள். அப்போது த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த், த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த், ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள். ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளில் அப்படின்னு சொல்லும்போது ஆன் அப்படிங்கிற வார்த்தை போடணும். ஓகே,
on the last day of every month. லாஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். அவ்வளோதான். பாருங்க, ஐ கெட் பெய்டு ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். ஓகே, சேலரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, ஏன்னா கெட் பெய்டுக்குள்ளேயே அந்த அர்த்தம் வந்துடுது. பாருங்க, ஐ கெட் பெய்டு ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். ஐ கெட் பெய்டு ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். அவ்வளோதான். உங்களுடைய பொருட்கள் திருடப்படலாம். ஓகே, திருடலாம்னு சொல்லலை, திருடப்படலாம். பாருங்க, இந்த பட அப்படிங்கிற சத்தம் வந்தாலே பேசிவ் தான் அர்த்தம். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பொருட்கள். ஓகே, யுவர் பிலாங்கிங்ஸ். நீங்கள் என்ன தெரியுமா யோசிச்சிருப்பீங்க? யுவர் திங்ஸ்ன்னு யோசிச்சிருப்பீங்க. யுவர் திங்ஸ். நீங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா யுவர் ப்ராடக்ட்ஸ்ன்னு யோசிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி தான் நாம் எந்த ஃபீல்டில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ரைட். யுவர் பிலாங்கிங்ஸ், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பொருட்கள் திருடப்படலாம், அது நடக்கப்படலாம். ரொம்ப சிம்பிள். கெட்டு ஸ்டோலன். ஓகே, யுவர் பிலாங்கிங்ஸ் கெட் ஸ்டோலன் அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் திருடப்படுகிறதுன்னு அர்த்தம். திருடப்படலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாடலை போட்டால் வேலை முடிஞ்சுது. மைட் கெட் ஸ்டோலன். இங்கேயும் வரும், எல்லா இடத்துலையும் வரும். கெட்டுங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் வரும். சரிங்களா? பாருங்கள், யுவர் பிலாங்கிங்ஸ் மைட் கெட் ஸ்டோலன். மைட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயல் நடக்கலாம், அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு ஒரு அனுமானத்தில் சொல்கிறதுக்கு நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தை இங்கே போட்டு என்ன பண்ணிட்டோம்னா நம்ம கெட்டு கூட யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, யுவர் பிலாங்கிங்ஸ் மைட் கெட் ஸ்டோலன். உங்களுடைய பொருட்கள் திருடப்படலாம். ஓகே, ரைட். அப்பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டது. ரொம்ப சிம்பிள். அப்பழைய கட்டிடம். ஓகே, தட் ஓல்டு பில்டிங் இடிக்கப்பட்டது. அப்போ டெமாலிஷ்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, டெமாலிஷ்ட். இடிக்கப்பட்டது அப்போ பாஸ்ட்டு. அப்போ காட் அப்படிங்கிற வார்த்தை போடணும். ஓகே, காட் டெமாலிஷ்ட். அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், தட் ஓல்டு பில்டிங் காட் டெமாலிஷ்ட், தட் ஓல்டு பில்டிங் வாஸ் டெமாலிஷ்ட். ரெண்டுமே கரெக்டு தான். தட் ஓல்டு பில்டிங் காட் டெமாலிஷ்ட் அதுவும் கரெக்டு, வாஸ் டெமாலிஷ்டும் கரெக்டு. அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். ஃப்யூச்சரில் அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஃப்யூச்சரில் மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு. அது பாசிவில் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிள். தே ஃப்யூச்சரில் இருக்கா, தே வில் கெட்டு. சிக்கிறதுனா மாட்டிக்கிறது, பிடிக்கப்படுதல், காட். அவ்வளோதான். பாருங்கள், தேல் கெட் காட். அவங்க தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். தே வில் பி காட், தே வில் கெட் காட். ரெண்டுமே கரெக்ட். தே வில் பி காட், தே வில் கெட் காட். ரெண்டும் கரெக்ட். நான் பணியிலிருந்து நீக்கப்பட்டேன். ரொம்ப சிம்பிள். பட்டேன் பாஸ்ட்டு. நான் ஐ பணியிலிருந்து நீக்கப்பட்டேன் அப்படின்னா ஃபயர்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். டெர்மினேட்டட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதில் ரெண்டில் எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகே, பாஸ்ட்டாக இருக்கனால காட். ஓகே, வாஸ் போட்டாலும் கரெக்டு தான். ஐ வாஸ் ஃபயர்ட், ஐ காட் ஃபயர்ட், ரெண்டு அர்த்தம் கரெக்டு தான். ஐ காட் ஃபயர்ட் எதிலிருந்து? பணியிலிருந்து. ஃப்ரம் அ ஜாப். அவ்வளோதான். ஐ காட் ஃபயர்ட் ஃப்ரம் அ ஜாப், ஐ வாஸ் ஃபயர்ட் ஃப்ரம் அ ஜாப். சிம்பிள். அப்போது பி வெர்ப் கூட எங்கெங்கெல்லாம் V3 வந்து பாசிவ் ஃபார்மை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் கெட்டு இனிமேல் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான். புரிஞ்சதில்லை உங்களுக்கு? சக்ஸஸ். அப்போ இன்னையோட டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாம் ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அவர் பதவி உயர்த்தப்பட்டார். ஓட்டுநர் அத்தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டார். எனது குழந்தைகள் சீருடைகள் அணிவிக்கப்படுவார்கள். எங்களுடைய திட்டம் அங்கீகரிக்கப்படுகிறது. ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஓகே, ரெக்கக்னைஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். புது வருட விழாவிற்கு, அப்போ நியூ இயர் பார்ட்டி. ஓகே, நாங்கள் எப்போதும் அழைக்கப்படுகிறோம். எப்போதும் போட்டேன், எப்போதும் அழைக்கப்படுகிறோம். ஓகே, இன்வைட் பண்ணுறது தான் அழைக்கப்படுகிறோம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? அப்போ இதற்கான சென்டென்சஸை நீங்கள் என்ன பண்ணணும், get+v3 வரக்கூடிய அந்த ஃபார்மெட்டில் எழுதி நீங்கள் கமெண்ட்டில் போடணும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது சென்றடையும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாம் எப்போ வந்தாலும் அதை நிறுத்தி வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதுலேயும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ. Thank you.